ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிபி விளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே நல்ல சத்தான எனர்ஜி தரக்கூடிய சூப்பு தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் முருங்கைக்கீரை 2 கப்பு அளவு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிட்டேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிட்டேன். சீரகம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஸ்பைசிக்காக, 1 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் சூப்புக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வச்சு எப்படி சூப் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்ல முருங்கைக்கீரையை நல்லா அலசிக்கலாம். நான் இப்போ முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதோடு சேர்த்துக்கலாம். ஆனியன், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்துக்கலாம். சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. எனர்ஜி, ரெஃப்ரெஷ் தரக்கூடியது, நல்ல நீர் சத்து தரக்கூடியது. ஸோ அதனால தான் எல்லாமே இதில் தக்காளி, மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாமே இதில் சேர்த்துக்கிட்டான். லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், ராக் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ ராக் சால்ட் சேர்க்குறதால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த கல்லுப்பு சேர்க்குறதால உடம்பும் நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்பு சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நல்லா 3 கிளாஸ் அளவு இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவே அடிஷ்னலாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா பாயில் ஆகி தானே வாட்டர் கம்மியாகும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு பாயில் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது நல்லா பாயில் ஆகணும். அந்த முருங்கைக்கீரை குக்கார அளவுக்கு, முருங்கைக்கீரை ஒரு அளவு குக் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி வற்றும். ஸோ அதுலேயே நல்ல சூப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே நல்லா கொதிக்க வச்சு கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் சேர்த்து தான் சூப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா மசிச்சு விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து குடித்தாலே போதும். அது நல்ல ஆரோக்கியமான சூப்பு. ஆக்சுவலி இது இன்னொரு நல்ல ஒரு மருத்துவம் என்னென்னா, டெய்லி 48 days எம்டி ஸ்டொமக்கில் இந்த சூப்பை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்ல வெயிட் லாஸ் ஆகும். 48 daysக்கு எம்டி ஸ்டொமக்கில் இந்த சூப் எடுத்துக்கிட்டால் நல்ல வெயிட் லாஸ் தரக்கூடிய ரிசல்ட் இன்னொன்று அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சூப் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது. ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு தான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே எதில் போட்டு அரைக்க வேண்டாம், அரைச்சி ஃபில்ட்ருனா பண்ண வேண்டாம். நல்லா மசிச்சு விட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். அதுதான் நல்லா டேஸ்ட் தரும், அதுதான் நல்ல ஒரு இயற்கையான சூப்பு. ஸோ இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த சூப்பில் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பட்டர் சேர்த்து கொடுத்தா உடம்பு நல்ல பாடி ஸ்ட்ராங்காகவும் சொல்லுவாங்க, தேகம் ஆரோக்கியமாகவும் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பட்டர் சேர்த்து கொடுக்குறோம். ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும், தேகமும் ஆரோக்கியமாகும். குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா அவங்க லைக் பண்ணி குடிப்பாங்க சூப்பை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கும். அப்புறம் இது மார்னிங் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். ஆனால் நைட்டு மட்டும் சூப் எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா அதிக மருத்துவம் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும், அதிக சத்து உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் நைட் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அது எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.